வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த ராசி மண்டலத்தில் இப்போ நம்ம பார்க்கறது நட்சத்திர ரீதியான ராசி மண்டலங்கள். நட்சத்திர ரீதியான ராசி மண்டலங்கள்னு சொல்கிறப்ப உத்தர நட்சத்திரம் கிட்டத்தட்ட 150 டிகிரியிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் கன்னி ராசியில் வளம் செய்ய போகிறார். இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய கட்டங்கள்ல நம்ம காட்டியிருப்போம். கிட்டத்தட்ட இந்த உத்தர நட்சத்திரம் 150 டிகிரி அப்படின்னு சொல்றது 2ஆம் பாவகாதிபதியில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உத்தர 1, 2, 3, 4 இந்த மூணு பாதங்கள் உள்ளடக்கியதும் கன்னி ராசி தான். இந்த கன்னி ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்றதை விட இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியனை வந்துடுறாரு. இந்த சூரியன் அப்படின்னு சொல்றதுக்கு இணைய கிரகமான இணைய நட்சத்திரங்கள், இந்த சூரியனுக்கு யார் யார் நட்சத்திர அதிபதியா வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமும். இந்த 3 நட்சத்திரங்களும் வந்து பார்த்தோம்னா சுபத்தன்மை அடைகிறாங்க. ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு குரு 5ஆம் இட பார்வையா பார்க்க போறாரு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேது சுபத்தன்மை அடைகிறாரு. அப்போ 5ஆம் இட பார்வையா கன்னியை பார்க்கறதுனால நம்மளுக்கு பூர்வ புண்ணியாதிபதியில நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு அமைவு, ஒரு முன்னோர்களுக்கு செய்தக்கூடிய புண்ணிய கார்மா வினைகள் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சகாய பலனா அமைச்சு கொடுக்கக்கூடிய டைம்னு கேட்டீங்கன்னா இந்த டயத்தை சொல்லலாம். அதே மாதிரி உங்க ராசி அதிபதிக்கு குரு வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு. அப்ப பூர்வ புண்ணியாதிபதி கர்மாக்கள், உங்களோட முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சகாய பலனா ஒரு குலதெய்வ வழிபாடு ஆகட்டும் சரி, உங்களுக்கு ஒரு தெய்வீக வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வலிமையாக தான் செயல்பட போறாரு. அப்ப அந்த உத்தர நட்சத்திரம் சூரியனும் சுபத்தன்மை அடைஞ்சு உட்காரனாலையும் உங்களுக்கு 5ஆம் இட பார்வையா குருவோட பார்வை அடையிறனாலையும் ரொம்ப சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். அப்ப எதை நினைச்சு இந்த கேது வந்து நம்மளுக்கு உட்காந்து எவ்விதமான பிரச்சனையும் சிரமங்களையும் இல்லை குழப்பத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரோ, நம்ம ஒரு ரீதியான முடிவுகள் எடுக்க முடியாம நிறைய கன்ஃபியூஷன் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாரோ அதுக்கு மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இந்த குருவோட பார்வை நம்மளுக்கு சுபத்தன்மை அடைச்சு கொடுத்துட்றாரு. ரைட். அதுக்கு அடுத்தப்புறம் அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த 4 பாதங்கள் வந்து பார்த்தோம்னா சந்திரனோட அதிபதியா வந்துடுறாங்க. இந்த சந்திரன் நார்மலாவே உங்களுக்கு மாற்று கிரகமான, உங்களுக்கு நட்பு கிரகமான, நட்பு நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதியே சந்திரன் வந்துடுறாரு. அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா ரிஷபராசியில உட்காந்து 4 பாதங்கள் முழுசா சந்திரனோட உச்ச வலிமையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய வலிமையாவே ஆக போறாரு. அப்ப அந்த இடத்துல குரு சேர குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லுவோம். அப்ப அந்த குருச்சந்திர யோகம் அடையிறாருன்னா அதே அஸ்த நட்சத்திரம் குருவோட பார்வையும் படக்கூடிய சந்திரன். அப்ப அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பரான டைம்னு சொல்லலாங்க. இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம புத்திசாலித்தனத்துக்கு தீனிக்கு தர முடியாம இல்ல நம்மளோட அறிவுக்கு தகுந்த ஒரு அமைவு அமையாம நம்மளுக்கு ஏமாற்றங்கள் கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே போய் இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் சரி, இல்லை புத்திரபாகிய ரீதியாகவும் மாங்கல்ய ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு தடை ஏற்பட்டு கொடுத்துட்டு இருந்த விஷயங்களாகவும் இது எல்லாத்துக்குமே ஒரு விதமான மாற்றங்கள் அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த கன்னிராசிக்கு சொல்லலாம். அப்போ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு கன்னிராசிக்கு இந்த கிரகத்தை ரீதியா ரொம்ப ஒரு டாப்பான பொசிஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான சமயம்னு சொல்லுவேன். ஏன்னா முழுக்க இந்த 4 பாதங்களும் கன்னிராசிக்குள்ளாரியே உட்கார்ந்துருந்து
நம்மளுக்கு முழு சப்போர்ட்டும் அமைச்சு கொடுக்குறாருங்க. கடைசியா இந்த சித்திர நட்சத்திரம், இந்த சித்திர நட்சத்திரம் 2 பாதங்கள் அடங்கிய ஒரு ராசியும் கன்னி ராசியா வருவாங்க. இந்த சித்திர நட்சத்திரம்னு சொல்றப்ப செவ்வாவோட சாராம்சம் வாங்க போறாரு. இந்த செவ்வா அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா உங்களோட அதிபதிக்கு, உங்களோட வீட்டு அதிபதிக்கு பகைப்பெற்ற செவ்வாவா இருக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 3ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியா உட்கார்றாரு. அப்ப 3க்கும் 8க்கும் உடைய அதிபதி வந்து பார்த்தோம்னா இந்த சித்திர நட்சத்திரத்தை விருந்தவங்களுக்கு மட்டும் நிறைய விதமான சிரமம், கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள், இல்லை அடிக்கடி இந்த தத்துவ விபத்து, ரத்தங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான பாதிப்பு கொடுக்கறது. இப்ப அந்த பாதிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு செய்துட்டு இருப்பாருன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த செவ்வாவோட காரகத்துவம் அப்படி. அப்ப அந்த செவ்வா அப்படின்னு சொல்றப்ப நார்மலாவே ஒரு ரத்த காரகம், நட்பு சார்ந்த விஷயங்கள பகை ஏற்படுத்துறது, பிரச்சனையை கொடுக்கறது, இல்லை ஸ்டேஷன் கோர்ட்டு அடிக்கடி சந்திக்க கொடுத்துக்க வாய்ப்புகள் செயல்படுறது, இந்த விதமான பாதிப்பு எல்லாமே அதிகமா செய்வாரு. அந்த செய்யறனாலேயே என்னமோ தெரியல உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா இந்த செவ்வாவோட காரகத்துவம் அதிகம். அப்ப அந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கைகள் அல்லது தோள்கள் சார்ந்த பிரச்சனையை அதிகமாக கொடுப்பாருன்னு சொல்லுவோம். அப்போ கைகள்லையோ அதிகமாக வெட்டு காயங்கள் சார்ந்த விஷயங்கள், இல்லை ஏதாச்சும் ஒரு காயங்கள் சிரமங்கள் படுத்துறது, இல்லை தோல் சார்ந்த வியாதிகள் கொடுக்கறது, இந்த விதமான பாதிப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். அப்போ அந்த கொடுக்குறப்ப என்னன்னா சிக்கல் அதிகமாகிறது. இந்த குரு பயிற்சியினால உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு எதிரான செலவினங்கள் செய்றீங்க அப்படின்னு சொல்றோம்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும், அதனால் நல்ல ஒரு பாதகத்தை கொடுக்குற மாதிரியும் ஏற்படுத்தக்கூடிய வலிமையா தாங்க செயல்பட போகுது. கடைசியா நம்ம இப்ப பாக்குறது ராசி மண்டலங்கள். இந்த நட்சத்திர ரீதியான ராசி மண்டலங்கள் போய் இப்ப கிரக ரீதியான ராசி மண்டலங்கள் எது விதமான அமைவில் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப கன்னி ராசி காலப்புருஷ சக்கரத்தின்படி 6வது ராசி. கன்னி ராசின்னு 150 டிகிரிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் வரப்போகுது. கிட்டத்தட்ட பெண் ராசியா போக போறாங்க. உபய ராசியும் கூட, நிழல் ராசியும் கூட. அப்ப நிழல் ராசி அப்படின்னு சொல்றப்ப நிழல் சார்ந்த பொறுமைகள் உண்டு. உபய ராசின்னு சொல்றப்ப எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அமைதியான குணாபிஷேகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அப்போ உங்களோட ராசிக்கு 9ல குரு உட்கார போறாரு. அப்போ 9ல குரு உட்காராரு அப்படின்னு சொல்றப்ப இத்தனை நாள் உங்களை சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு மோட்சமோ விமோச்சனமோ அமைச்சு கொடுக்கக்கூடிய குருவோட பார்வை முழுசா உங்களுக்கு பட போகுது. அப்போ உங்களுக்கு வந்து 3ஆம் பாவக அதிபதி உங்க இடத்துல இருந்து 3ஆம் பாவகத்தையும் குரு பார்க்க போறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் பாவகத்தையும் குரு பார்க்க போறாரு. அப்ப திருமண ரீதியான தடங்கள் ஏற்படுத்துறது, திருமண ரீதியான விஷயங்கள் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்களிடையே நட்பு சார்ந்த விஷயங்களையோ இல்லை அங்கு பங்காளிங்க ரீதியாவோ எதனா செலவினங்கள் சேரமா இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலிமை. இல்லை பூர்வ புண்ணியாதிபதி பூர்வீக கர்ம சார்ந்த விஷயங்கள், இல்லை நம்மளுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த எதனாச்சும் வில்லங்கமோ பிரச்சனைகளோ நடந்துட்டு இருந்துச்சு, அதனால கேட்க முடியல, அதை நம்ம பார்க்க முடியல, அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் பாதகமா எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பார்வையினால நம்மளுக்கு சுபத்தன்மை அடைஞ்சு கொடுத்துருவாரு. அப்ப இருக்கிறதுலே வந்து பார்த்தோம்னா இந்த கன்னி ராசிக்கு இதனால அந்த கேது செய்த மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் ஏகவத்தாக எல்லா விஷயங்களும் சால்வ் அடைஞ்சு உங்களுக்கு சகாய பலனை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பெற்ற குரு அமைஞ்ச குரு உங்களுக்கு தனபாகிய ரீதியாகவும் நல்ல சப்போர்ட் உண்டு. அப்ப இத்தனை நாள் நம்ம தனிப்பட்ட முடிவுகள் எதையும் எடுக்காம இன்னைக்கு சுய முடிவா எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனா அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சமயம்னு சொல்லுவோம். கடைசியா இந்த நட்சத்திர ரீதியான வலிமை, இந்த நட்சத்திர ரீதி அப்படின்னு சொல்றப்ப உத்திர நட்சத்திரம், இதுக்கு இணை கிரகங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் உங்க படத்துல காட்டியிருப்பேன். அப்ப கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இவங்க 3 பேருமே சூரியனோட அதிபதியா வந்துடுறாங்க. இந்த சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5ஆம் இட பார்வையா சுபத்தன்மை அடையறனாலையும், ராசியாதிபதிக்கு அந்த சூரியனுக்கு வந்து 10ல போய் குரு உட்காரனாலையும் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள், தொழில் ரீதியான வலிமைகள், இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இதர பலன்கள் அதிகமாக கொடுத்துருவார். அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்த அப்படியே பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இவங்க 3 பேரும் சந்திரனுக்கு அதிபதியாக வந்துடுறாங்க. இந்த சந்திரனுக்கு அதிபதி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே குருச்சந்திர யோகத்தோட செயல்படக்கூடிய ஒரு டைமா நேரங்காலங்களா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழு சப்போர்ட்டா அமைய போறாரு. அப்ப அந்த முழு சப்போர்ட்டா வரக்கூடிய குருச்சந்திர யோகம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாக்கியம் அமைச்சு கொடுத்துருவார். லாஸ்டா வந்து பார்த்தோம்னா சித்திர நட்சத்திரம். இந்த சித்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு இணை கிரகமா போயிடுறாங்க. இவங்க செவ்வாவோட அதிபதியா வந்துடுறாங்க. இந்த செவ்வாவோட அதிபதி அப்படின்னு சொல்றப்ப ஸ்கின் சார்ந்த விஷயங்கள், இன்னைக்கு வெயில் அடிக்க போது நிறைய வெயில் சார்ந்த விஷயங்கள் கொடுக்க போறாங்க. அப்ப இந்த மாதிரி நேர காலங்களில் ஸ்கின் டிசீசஸ் எதனாச்சும் வர்றதுக்கு, ஸ்கின்ல எதனாச்சும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, இல்லை தோள்கள் சம்மந்தப்பட்ட வலிகள் கொடுக்கறது, அதிகமான உழைப்புகள் சார்ந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமையா செயல்படுறது, இது சார்ந்த விரயங்கள் எதுவும் ஏற்படாம
விரயத்தை கொடுக்காம இதில் ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு போகாத மாதிரி ரொம்ப உழைப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, இல்லை வெயிலில் அங்கங்கேயும் வெளியில் போகிறது வர்றது இதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தமான ஒரு வழிகளை செய்துக்கிறதுங்கிறது பாக்கியம். மேற்கொண்டு இன்னைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துல இருந்து மேற்கொண்டு இன்னமும் இந்த கிரக ரீதியான கோச்சார பலன்கள் ரீதியான விஷயங்கள் அடுத்தது வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டினியூஸா வரும், பாருங்க. கன்னிராசி, கிட்டத்தட்ட இந்த கன்னிராசிக்கு நம்ம முன்னாடியே இந்த நட்சத்திர பலன், ராசி வரைபடங்கள் ரீதியாக எந்த விதமான மாற்றங்கள் தரப்போறாரு அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இதுவே என்னோட பலன் படி கோச்சார பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னிராசிக்கு உங்களோட பாவகாதிபதிக்கு 9ல் உட்காந்துடுறாரு, உங்களோட பாவகத்தை 5ஆம் இட பார்வையா குரு பார்த்துடுறாரு. அப்போ பார்த்தோம்னா நம்மளோட ராசியில கேது உட்காந்துருக்கு, நிறைய விதமான மாற்றங்கள் அனுபவிச்சிட்டோம்னு சொல்லுவோம். அப்ப அந்த விதமான குரு பார்வையினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 5ஆம் இட பார்வையா உங்களோட ராசியை பார்க்குறாங்க. ஒரு பூர்வ புண்ணியாதிபதி ஆகட்டும், நம்ம செய்த கர்மாவாகட்டும் சரி, அதுக்கான நிவர்த்திகள் அடையக்கூடிய ஒரு நேர காலங்களா அமைச்சு தந்துடும். அதே மாதிரி 9ல இருந்து உங்களுக்கு 5ஆம் இட பார்வையா பார்த்து சுபத்காரகத்துவத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம முன்னோர்களோட ஒரு வழிபாடுகளாகட்டும் சரி, தெய்வீக ஒரு பலமாகட்டும் சரி, இல்லை எல்லா விதமான மாற்றங்களை அமைச்சு கொடுக்க வரக்கூடிய ஒரு பாக்கியமாகட்டும் சரி. அப்போ உங்களுக்கு 3ஆம் பாவகத்தையும் 5ஆம் பாவகத்தையும் பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான ஒரு வாய்ப்பை ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருவாரு. திடீர் விதமான மாற்றங்கள், முன்னேற்றம். அப்போ ஒரு லக்கு எனக்கு வேணும், ஒரு குழப்பமாவே இருக்கு, ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுல நடுக்கமா இருக்கு, நான் எதுவுமே ஓப்பனா ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க முடியல, எடுக்கிறது தப்பா போயிருமா தவறா போயிருமா நான் நினைச்சிட்டு இருந்தேன், இல்லை நினைச்சது நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நம்ம யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு நான் ஒரு விஷயத்த செய்தேன், அது பாவமா போயிடுச்சு, அது சரியா வரல, எனக்கு லாஸ் ஆகி போயிடுச்சு, இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த ராக்கியது பயிற்சி தான் அவ்வளவு விதமான மோச பலனை கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதுவே ஒரு கேது பகவான ஒரு இயற்கை சுபரான கிரகங்கள் பார்க்கறாரு, ஒரு நல்ல கிரகங்கள் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கேதுவோட பாவகத்தன்மையெல்லாம் குறையுன்னு சொல்லுவாங்க. அந்த குறையிற விஷயம் பார்த்தோம்னா இந்த குரு பார்த்தா இன்னமும் கோடி நன்மைகள் சொல்லும். அப்ப அந்த கேது சுபத்தன்மை அடையிறதும் சுபகாரகத்துவம் அடையிறதும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்துறதும் லாபகரமான விஷயங்கள் கொடுக்கறதும் நம்ம பூர்வீக சொத்துக்கள் ரீதியா பூர்வீக சார்ந்த விஷயங்களா இல்லை நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிகள் செய்யல ஒரு நற்பலன்கள் ரீதியாக நம்மளுக்கு பலன் அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாய பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கும். குருவுக்கு தேவையான பார்வைகள் 1, 5, 9 பாவகாதிபதி, அந்த 1, 5, 9 முக்கியமான திருவோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களை பார்க்கறதுனால டைரக்டான ஒரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் அவர் பார்க்கக்கூடிய விஷயத்தினாலையும் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஆட்சி கொடுக்கக்கூடிய முக்கியமான குரு பயிற்சின்னு சொல்றது இந்த கன்னிராசியை சொல்லலாம். அப்போ ஒரு மாற்றங்கள் ஏற்படும், விவேகமான விஷயங்கள் கொடுக்கும், சொந்த பந்தங்கள் இடையிலே இல்லை உங்களை சார்ந்து உங்களை வச்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை அடையிறது, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சோர்ஸ் செக்யூர் அமையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய குரு பார்வையா இருக்குங்க. எந்த டீட்டெயில்ஸும் சரி, இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த டீட்டெயில்ஸும் சரி, ரொம்ப அதுக்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறப்ப இன்னமும் ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களோட ராசி பலனை மேக்சிமம் இந்த குரு பலன் எப்படி இருக்கு நீங்களா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற விதத்துல பார்த்தோம்னா எந்த விஷயம்னாலும் சமாளிச்சிடலாம். இதுக்கு மேல எதனாச்சும் ஒரு டவுட்ஸ் இல்லை எதனாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம், அப்படி இல்லையா அது கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி.